திருச்சிற்றம்பலம். அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, மீண்டும் அந்த பழனிமலை ஆண்டவனின் பேரருளோடு நாளைய தினம் ஜூன் 5 2026 நம் மேஷ ராசி அன்பர்களுக்கும் ரிஷப ராசி அன்பர்களுக்கும் எப்படி அமையப் போகிறது? மேஷ ராசி உற்சாகத்தின் உறைவிடம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பார்கள் பெரியோர்கள். நாளை உங்கள் உள்ளமாகிய திருக்கோயிலில் ஆனந்தமும் உற்சாகமும் குடிகொள்ளப் போகிறதுப்பா. நாளைய பலன்கள் கேட்டாரே ஒரு கவனி என்பது போல, நீங்கள் நீண்ட நாட்களாக இது எப்போது நடக்கும், அந்த தகவல் எப்போது வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி நாளை உங்கள் காதுகளை வந்தடையும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வழிபாடு. நாளை காலையில் எழுந்தவுடன் வேலும் மயிலும் துணை என்று சொல்லி உங்கள் கடமைகளைத் தொடங்குங்கள். எல்லாம் நன்மையாகவே முடியும். ரிஷபம் ராசி வெற்றியும் விவேகமும். முயற்சி திருவினையாக்கும் என்பது தெய்வ புலவர் திருவள்ளுவரின் வாக்கு. நாளை நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் அனைத்தும் அந்த ஆறுமுகனின் அருளால் தடையில்லாமல் வெற்றி பெறும்பா. நாளைய பலன்கள். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்பதற்கேற்ப உண்மையான நண்பர்களின் ஆதரவு நாளை உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆனால் பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று உலகம் சொல்லும். எனவே நாளை பண விஷயங்களில் மட்டும் மிக மிக கவனமாக விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம். தூய்மையின் அடையாளமான வெள்ளை நிறம் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். வழிபாடு. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் என்று முருகப் பெருமானின் திருநாமத்தை ஓதி நெற்றியில் திருநீறு அணிந்து கொள்ளுங்கள். வந்த வினை யாவும் ஓடிவிடும். கந்தன் அருள் என்றும் உங்கள் இரு ராசியினருக்கும் அரணாக இருக்கட்டும். மிதுன ராசி சிந்தனை தெளிவு. எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்பார்கள். சுருக்கமான பலன். நாளை உங்கள் மனதிலே இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சிந்தனை தெளிவாகும்பா. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நன்மையும் உண்டாகும். எச்சரிக்கை. பேச்சு என்ற கலை உங்களுக்கு கைவந்த கலை. என்றாலும் நாளை பேசும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. யாகாவார் ஆயினும் நாகாக்க அல்லவா. வழிபாடு. நாளை காலையில் ஓம் சரவணபவ என்று 6 முறை சொல்லிவிட்டு காரியத்தைத் தொடங்குங்கள். அனைத்தும் வெற்றியாகும். கடகம் ராசி உழைப்பின் உயர்வு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். சுருக்கமான பலன். நாளை உங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியமும் பாராட்டுகளும் உங்களைத் தேடி வரும். மனதிலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி குடிகொள்ளும். எச்சரிக்கை. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வையுங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சரியான நேரத்திற்கு உணவருந்துவது நல்லது. வழிபாடு. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை மனதார நினையுங்கள். உழைப்பு நல்வாழ்வைத் தரும். முருகப் பெருமானின் திருவருள் உங்கள் இரு ராசியினருக்கும் என்றும் துணையிருக்கட்டும். நன்மையே நடக்கும். நமச்சிவாய. விருச்சிக ராசி துணிச்சலின் வெற்றி. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்பார்கள். ஆனால் நல்ல காரியங்களுக்கு துணிந்து நிற்பதே அறிவுடைமை. நாளை உங்கள் ராசிக்கு அந்த துணிச்சல் பிறக்கப் போகிறதுப்பா. நாளைய பலன். மனதில் இருந்த பயமும் தயக்கமும் நீங்கி புதிய தெம்பு உண்டாகும். எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எச்சரிக்கை. துணிச்சல் இருக்கலாம், ஆனால் அது தற்பெருமையாக மாறிவிடக் கூடாதுப்பா. பிறர் பேசும் கருத்துக்களையும் கொஞ்சம் காது கொடுத்துக் கேட்பது நல்லது. வழிபாடு. வீரம் தரும் வேல் முருகனை மனதார துதியுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி நாளை காரியங்களைத் தொடங்குங்கள். தனுசு ராசி குருவருளும் திருவருளும். குருவடிவமாய் நின்ற குமரப்பெருமான் என்போம். குருவின் ஆதிக்கம் நிறைந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாளை ஒரு பாக்கியமான நாள். நாளைய பலன். நீங்கள் எதைத் தொட்டாலும் அதில் ஒரு தெய்வீக துணை இருப்பதை உணர்வீர்கள். முதியவர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிட்டும். குடும்பத்தில் சுப செலவுகள் வந்து சேரும். அது மனதிற்கு மகிழ்ச்சியைத் தரும். எச்சரிக்கை. நல்ல காரியங்கள் நடக்கும்போது
நாம் தான் செய்கிறோம் என்ற அகந்தை வந்துவிடக்கூடாது. எல்லாம் அவன் செயல் என்று பணிவோடு இருப்பது மேன்மை தரும். வழிபாடு: நாளை திருச்செந்தூர் முருகப் பெருமானையோ அல்லது உங்கள் குருநாதரையோ மனதார நினைத்து வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். மகரம் ராசி. பொறுமையின் பலன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது சும்மா சொன்னதல்லப்பா, அது அனுபவ வாக்கு. நாளை உங்களுக்கு பொறுமைதான் ஆகச்சிறந்த ஆயுதம். நாளைய பலன்: நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல சிக்கல்களில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். கடின உழைப்பிற்குப் பிறகு மாலையில் ஒரு நல்ல செய்தியோ அல்லது எதிர்பார்த்த பணமுடிப்போ கைக்கு வந்து சேரும். எச்சரிக்கை: நாளை யாரோடும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மௌனம் வித்துவான் லட்சணம் என்பார்கள். அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். வழிபாடு: அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் என்ற பாடலை நாளை பாடி நெற்றியில் விபூதி அணிந்து கொள்ளுங்கள். இடுக்கண் யாவும் நீங்கும். அந்தக் கந்தப் பெருமானின் அருள்வேல் உங்கள் மூவருக்கும் என்றும் அரணாக இருக்கட்டும். நன்மையே நடக்கும். நமச்சிவாய. கும்ப ராசி. பயணமும் நன்மையும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பார்கள். நாளை உங்களுக்கு பயணங்களால் நன்மை விளையப் போகிறதுப்பா. நாளைய பலன்: தொழில் நிமித்தமாகவோ அல்லது ஆன்மீக காரியங்களுக்காகவோ நாளை நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். தடைப்பட்டு நின்ற சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாகத் தொடங்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். எச்சரிக்கை: பயணங்களின் போது உங்களது உடைமைகளில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்பா. அலைச்சல் அதிகமாக இருக்கும் என்பதால் உடலுக்கு தேவையான ஓய்வையும் கொடுத்துக் கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். வழிபாடு: நாளை புறப்படும் முன் வேலும் மயிலும் துணை என்று 3 முறை மனதாரச் சொல்லிவிட்டு புறப்படுங்கள். வழித்துணையாக அந்த வடிவேலன் வருவான். மீன ராசி. மனநிறைவு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார்கள் பெரியோர்கள். நாளை உங்களுக்கு அப்படி ஒரு மன நிறைவான நாள்பா. நாளைய பலன்: நீண்ட நாட்களாக உங்கள் மனதை வாட்டிக் கொண்டிருந்த ஒரு பெரிய கவலை அல்லது கடன் சுமை நாளை இறைவனின் அருளால் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன லாபம், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு பெருமை வந்து சேரும். எச்சரிக்கை: வரவு திருப்திகரமாக இருக்கிறது என்று கண்டபடி செலவு செய்யக்கூடாதுப்பா. சேமிப்பு என்பது ஆபத்து காலத்தில் உதவும் அண்ணன் தம்பி போன்றது. எனவே வீண் ஆடம்பரங்களை தவிர்ப்பது உத்தமம். வழிபாடு: நாளை உங்களது குலதெய்வத்தையும் பழனிமலை ஆண்டவனையும் மனதார நினைத்து வழிபடுங்கள். உள்ளத்தில் நிம்மதி நிலைத்திருக்கும். சிம்ம ராசி. அதிகாரப் பெருமை. சிங்கம் தனித்துதான் நடக்கும் என்பார்கள். நாளை உங்கள் ராசிநாதனான சூரியனின் அருளால் உங்களின் கீர்த்தியும் புகழும் ஓங்கப் போகிறதுப்பா. நாளைய பலன்: அரசாங்க வழியிலோ அல்லது உயர் அதிகாரிகளாலோ உங்களுக்கு பாராட்டுகளும் நன்மைகளும் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வீரியத்தோடு செய்து முடிப்பீர்கள். எச்சரிக்கை: வேகம் இருக்கலாம், ஆனால் விவேகம் முக்கியம். கோபத்தை குறைத்துக் கொண்டு பிறரிடம் மென்மையாக பேசுவது உங்களைக் காக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அல்லவா. வழிபாடு: நாளை சூரிய பகவானையும் நம் ஆறுமுகனையும் வணங்கி காரியத்தை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். கன்னி ராசி. பக்தி பரவசம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்பார் திருமூலர். நாளை உங்கள் உள்ளத்தில் அன்பும் பக்தியும் பெருகப் போகிறது. நாளைய பலன்: ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகளும் நல்ல மனிதர்களின் நட்பும் நாளை உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் நல்லபடியாக முடிவாவதற்கு நாளை அடித்தளம் அமையும். எச்சரிக்கை: தேவையில்லாத வீண் கவலைகளை மனதில் போட்டு உழட்டிக் கொள்ளாதீர்கள். அருமருந்தான கந்தன் இருக்கும்போது கவலை எதற்கு? எதையும் எதிர்கொள்ளும் துணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். வழிபாடு: கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு சில வரிகளையாவது நாளை ஓதுங்கள். மன அமைதி கிட்டும். துலாம் ராசி. லாபகரமான நாள். ஈயார் தேட்டமும் கொள்வார் குழலும் என்பார்கள். நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் நாளை உங்களைத் தேடி வரப்போகிறது. நாளைய பலன்: வியாபாரத்திலும் சரி, செய்யும் தொழிலிலும் சரி, நல்ல லாபத்தைக் காண்பீர்கள். கைநழுவி போன ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் உங்கள் கதவைத் தட்டும். பொருளாதார நிலை மிகத் திருப்திகரமாக இருக்கும். எச்சரிக்கை:
வரவு கூடும்போது செலவும் கூடவே வரும். எனவே ஆடம்பரச் செலவுகளைத் தவிர்த்து சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது புத்திசாலித்தனம். வழிபாடு வேலும் மயிலும் துணை என்று நெற்றியில் திருநீறு அணிந்து கொண்டு நாளை புறப்படுங்கள். காரியங்கள் யாவும் கைகூடும். அந்தக் குமரக் கடவுளின் அருள் என்றும் உங்கள் மூவருக்கும் துணையிருக்கட்டும். நன்மையே நடக்கும். வாழ்க வளமுடன். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அடடா! 12 ராசிகளுக்கும் அந்த பரம்பொருளின் பேரருளோடு பலன்களைச் சொல்லி முடித்துவிட்டோம். மங்களமாய் நிறைவு செய்யும்போது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, கோள்களும் ராசிகளும் நமக்கு வழிகாட்டிகள்தான். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும் பேரற்றல் ஒன்று உண்டு என்றால் அது நம் நெஞ்சில் இருக்கும் பக்தியும் உழைப்பும் தான்பா. கடைசியாக இந்த கருப்பாயி அருள்வாக்கு தரும் உபதேசம். அன்பே சிவம். பிற உயிர்களிடத்தில் அன்பாக இருங்கள். வாடின பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை பசியோடு இருப்பவருக்கு ஒரு பிடி சோற்றை அன்போடு கொடுப்போம். அதைவிட பெரிய பூஜை வேறொன்றும் இல்லைப்பா. கடமையே கண்ணியம். உன் கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்றது கீதை. நாளை விடியும் பொழுது உங்கள் கடமைகளை சுறுசுறுப்போடும் நேர்மையோடும் செய்யத் தொடங்குங்கள். கந்தன் துணை. நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்று பாடினாரே அருணகிரிநாதர். அந்த ஆறுமுகனின் வேல் நம் கையில் இருக்கும்போது எந்தக் கோளும் நம்மை ஒன்றும் செய்யாதுப்பா. மங்களமாய் இந்த 12 ராசி பலன்களையும் கேட்டு மகிழ்ந்து உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அந்த பழனிமலை ஆண்டவனின் பேரருளும் மகா பெரியவாளின் ஆசிகளும் என்றும் நிறைவாகக் கிடைக்கட்டும். இல்லங்கள் தோறும் இன்பம் பெருகட்டும். உள்ளங்கள் தோறும் அமைதி நிலவட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகிழ்ச்சியோடு இருங்கள். நன்மையே நடக்கும். திருச்சிற்றம்பலம்.